பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதரென்றும் பொய் சொல்லுகிறவருமாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உங்களுக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உங்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. இதோ யூதரல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களுமாகிய, பொய் யார் சொல்லுவா? சாத்தானுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவனுக்கு பொய் சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் தெரியாது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யை தவிர உண்மையை வாங்கிறது பெரிய காரியமாக இருக்கும். பொய்யை தவிர எதுவுமே தெரியாது. இப்போ விசாரிப்போமானால், விசாரித்து கேட்க போனால் அது பொய்யாக இருக்கும். சிலருக்கு பொய்யே வாழ்க்கையாயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு பொய் பிடிக்காதுங்க. நல்லா சொல்லிட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோது பொய் சொல்லாதீங்க எந்த காரியத்தை குறித்து. அது தேவனுக்கு பிடிக்காது. இப்போ சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உங்களுக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இப்போ என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ பாருங்க காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் பாருங்க உன்னை காப்பேன். அல்லேலூயா. சோதனை காலம் வரும் பொழுது, எப்போ நான் உண்மையாக இருக்கும் பொழுது, பொறுமையை குறித்து சொல்லி பொறுமையாக இருக்கும் பொழுது வசனத்தை நீ காத்து கொண்டபடியா, கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ஆண்டோடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது, நான் அப்படியே அதை நம்புகிறேன், அப்படி என்று காத்து கொண்டபடியினால பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அப்போ கர்த்தர் உண்மையாக இருக்கும் பொழுது, அவர் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, அவர் உங்களை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் உங்களிடத்தில் தேவன் விரும்புகிற காரியம் உண்மை, பரிசுத்தம். அப்போ அவர் காத்து நடத்தும் பொழுது பாருங்கள், அவர் உங்களுக்கு துணை நின்று நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே மெத்துதிக்கிற சோத்திரங்க தாவே சர்வவல்லமுள்ள தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரம். நேற்று மீண்டு மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒரு செயல்களை தாழ்த்தி பொறுப்பாத்துறோம். தேவன் பொறுப்பிடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.